இருக்கிறீங்க. ஸோ யூஆர் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு இதெல்லாமும் கனவாக இருக்கும். அது லைஃப் பார்ட்னரை கூட இருக்கலாம் தானே. சொல்கிற மாதிரி கிடைச்சவங்களுக்கு ஓகே, கிடைக்காட்டி என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து உங்களை ஒரு வேலைக்குள்ளே போட்டிங்கனாலோ இல்லை உங்களை ஒரு கூட்டுக்குள்ளே போட்டுட்டிங்கனாலோ உங்களால் அது வெளியில் வர முடியுமா? வணக்கம், நான் ரகுவரன். சஞ்சய் ரெப்ரசென்ட் பண்ணுறது மறுபடியும் நான் வந்திருக்கேன். அகத்தின் திரையில் நம்ம சௌந்தர்யா கார்த்திக் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ நான் நிறைய இஷ்யூஸ் சம்மந்தம் நான் பேசியிருக்கோம். அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல இப்போ ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்யூஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் இதுக்கான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட இது ஃபேஸ் பண்ணுற கலைஞர்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் நோக்கி எப்படி போகிறாங்கன்னு அவங்க கேட்டு. தேங்க்யூ ரகு. ஸோ நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்ஸை பற்றி பேசியிருந்தோம். என்னென்ன செய்யலாம், ஓகே இதுக்கு எப்படிப்பட்ட செயற் திட்டங்கள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். ஸோ இது வந்து எதுக்காக இப்படி செய்யணும்? ஸோ இவன்தோ இது வந்து கலைஞர்கள் அப்படிங்கிற ஒரு பாப்புலேஷனுக்கு நம்ம இது செய்கிறதா இருந்தாலும் இது செய்கிறதன் மூலமாக அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பர்சனல் ஸ்பேஸ்க்கும் ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்க்கும் ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இருக்கும். எஸ், அதாவது ப்ரொஃபஷனுக்கான ஒர்க் ஷாப்ஸ் தான் செய்கிறோம் அப்படின்னு. அதை ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பர்சனல் ஸ்பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இது என்ன ஆகிடுதுன்னா, ஒருத்தர் வந்து நெடுங்காலமாக ஒரே விதமான ஃபீட்பேக்ஸ், ஒரே விதமான கமெண்ட்ஸ் வாங்கும் பொழுது அவருடைய பர்சனாலிட்டி ஒரே விதமான ஒரு லேபிள் அவருக்கு கொடுக்கப்படுது. ஸோ எஸ், அவர் இது வந்து இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன ஆகிடுதுன்னா அவருடைய பர்சனாலிட்டியை வந்து அது வந்து பாதிக்குது. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி பாதிப்புன்னு மட்டும் சொல்ல இல்லாது, இந்த லேபிளிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாகவும் இருக்குது, அதே மாதிரி பெருசாக அப்ரிஷியேட் பண்ண முடியாத அளவில் ஒரு லேபிள்ஸாகவும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரகு, நீங்கள் வந்து உங்களை ஒரு வேலைக்குள்ளே போட்டிங்கனாலோ இல்லை உங்களை ஒரு கூட்டுக்குள்ளே போட்டுட்டிங்கனாலோ உங்களால் அது வெளியில் வர முடியுமா? வேற ஒருத்தர் போட்ட பூட்டு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுதான் இங்கேயும் நடக்குது. அந்த கூடுன்னு நான் சொன்னது வந்து உங்களுடைய மைண்ட் செட், நீங்கள் பிறர் உங்களுக்கு கொடுக்கப்படும் லேபிள், அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதோடைய இம்பேக்ட் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப தூரம் அது வந்து பாதிக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஆக்டரோ ஆக்ட்ரஸோ மட்டும் கிடையாது. யூ ஆர் அ மதர், யூ ஆர் அ வைஃப், யூ ஆர் அ டாட்டர், யூ ஆர் அ ஃப்ரெண்ட். நீங்கள் வந்து சொசைட்டிக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இருக்கிறீங்க. ஸோ யூ ஆர் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு இதெல்லாமும் கனவாக இருக்கும். இந்த துறைக்கு வந்ததுக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை வந்து உங்களுடைய ஒரு கமெண்ட் பாதிக்குமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த ஒர்க் ஷாப் நாங்கள் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். சூழ்நிலையிலிருந்து தனிநபராக வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கான கைடன்ஸ் நாங்கள் எங்கேருந்து எடுக்கலாம்? தனிநபராக நீங்கள் தனியாக போராடும் பொழுது சில நேரங்களில் அந்த உங்களுக்குள்ளே ஏற்படும் மாற்றங்கள், உங்களுடைய மாறுதல்கள் வந்து வெளியில் வந்து பெருசாக விளங்காது. அடுத்தது விளங்குறதுக்கான சான்சஸும் ரொம்ப குறைவு. அது வந்து மறைக்கப்படும். இதனால என்ன ஆகுதுன்னா, ஓகே நான் வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டேன், ஓகே என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து செகண்ட் ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் நான் மாறி இருக்கிறேன், அதுக்கான முழு முயற்சிகள் செஞ்சு வெளியில் காட்டினா கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த லேபிள்ஸ் வந்து அதை வந்து மறைச்சிடும். ஸோ ஆஸ் அ பர்சன் அட் டைம்ஸ் வி ஆல் நீட் ஹெல்ப். நம்ம வந்து தனியாக வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் அப்படின்றது நினைக்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெருசாக உதவாது. ஸோ வி நீட் ஹெல்ப். நம்ம வந்து உதவி கேட்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி உதவி செய்யவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த இடத்துல நான் வந்து உதவிகள் எடுத்துக்கலாம் அப்படின்றது, நீங்கள் மென்டலி நீங்கள் வந்து விழுகிற நேரமோ மென்டலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிற நேரமோ நீங்கள் வந்து அந்த உதவிகளை நாடுறது. இட் கேன் பி அ ஃப்ரெண்ட், இட் கேன் பி யுவர் மதர், இட் கேன் பி யுவர் ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம். ஸோ ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய மனநிலைமையை நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கே அந்த மனநிலைமையை பற்றின ஒரு தெளிவு வருது. ஸோ அப்போ உங்கள் மாற்றம் வந்து உங்களுக்கு தீர்க்கமாக, ஓகே இதுதான் என்னுடைய மாற்றம்னு தெரியும் பொழுது அதை தீர்க்கமாக உங்களால் வெளியில் கொண்டு போக முடியுது. ஏன்னா எல்லோருமே ஒரு விஷயத்துல வந்து இன்னொரு விஷயம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் மாறுறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறுறாங்க. அந்த முன்னேற்றம் முதல்ல எனக்கு தெரியாட்டி என்னால் எப்படி அதை வெளியில் வரத்துக்கு சொல்ல முடியும்? ஸோ அதுக்கு யூ நீட் அ கம்பேனியன், யூ நீட் அ பார்ட்னர், யூ நீட் அ ஃபெசிலிட்டேட்டர் அட் டைம்ஸ். அது லைஃப் பார்ட்னரை கூட இருக்கலாம் தானே. கண்டிப்பாக இந்த துறையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிறைய பேர் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லை, இலங்கையில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட மற்ற பிற நாடுகளில் இருக்கிற இந்த சினிமா துறையிலையும் பார்த்தீங்கன்னா அஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த துறையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமையே போத் ஆஃப் தேமாக காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஸோ அந்த ஒரு கிஃப்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சி போயிடுது.
ஸோ இது வந்து லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா யாராகவும் இருக்கலாம், நண்பராகவும் இருக்கலாம். இது வந்து இன்டர்னல் சப்போர்ட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ வி வில் டேக் கேர். அது அந்த மென்டல் ஸ்பேஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, ஒரு குரூப்பாக கூட வரலாம், ஒரு குரூப்பாக கூட இந்த கோச்சிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பேஸில் வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி நீங்கள் எப்படி பில்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத பற்றிலாம் நாங்கள் வந்து அதில் உங்களோட ஷேர் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ஸ்பேஸில் நடக்க போகுது. சொல்கிற மாதிரி கிடைச்சவங்களுக்கு ஓகே, இப்போ கிடைக்காட்டி என்ன பண்ணுறது? உதவிகள் கிடைக்காது. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் விழுகிறது சகஜம் தானே ஏதாகும். ஸோ விழுவோம் எழுப்புவோம், நம்ம ப்ரொசஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். விழுகிறதும் எழுப்புறதும் வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். பட் இந்த சப்போர்ட் கிடைக்காத பட்சத்தில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா எவ்வளவு நாள் அந்த குழிக்குள்ளே அவர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த விஷயம் வந்து அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயமா இருக்கும். ஸோ இந்த திரை உலகம் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் விழுந்த ஒருத்தர் ரொம்ப நாள் இந்த இடத்துலையே இருக்கும்பொழுது அவருடைய மனசாகட்டும் அவருடைய உடம்பாகட்டும் எல்லாம் அவரை தனிமை அப்படிங்கிற அந்த உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகுது. இட்ஸ் அ சேட் ட்ரூத். இதை பற்றி நம்ம யாரும் பேசுறது கிடையாது. பட் இதை பற்றி நாங்கள் எல்லாருமே எங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த துறையில் டிப்ரெஷன், இந்த துறையில் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ தூரம் ஒரு தனி நபரை வந்து ஆட்டி படைக்குது. அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், இல்லாட்டி அதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும், இதை பற்றின தெளிவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் சின்ன வார்த்தை, ஆனால் ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்ட். இருந்தாலும் இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். ஏன்னா யாருமே இதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. அது மட்டும் இல்லை, இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கும் யோசிக்கிறாங்க. ஆனால் கெத்து டிவி, அது மட்டும் இல்லாமல் நம்ம குழு கெத்து டிவி, சஞ்சாரி அகை நம்ம தயாராக இருக்கோம். இதை இன்னும் தெளிவாக இதிலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரலாங்கிறத சொல்கிறதுக்காக. பார்க்குறதுக்கு தயாராக இருந்தால் மறக்காமல் கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்து வர்ற கட்டங்களில் நீங்கள் என்ன இதை பற்றி பேசுகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க, கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட இணைஞ்சிருங்க. சீசன் 2 கமிங் சூன். வணக்கம்.